ஞானஸ்தானம் எடுத்தவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் பரிசுத்த ஆவினாலும் அக்னினாலும் அபிஷேகம் பண்ணப்பட்டு இருக்கிறீர்கள், பரிசுத்தமாக்கப்பட்டு இருக்கிறீர்கள். பரிசுத்தத்தை தேடி போக வேண்டாம். பரிசுத்தம் உங்களுக்குள்ளே தான் இருக்கிறது. அபிஷேகத்தை தேடி போக வேண்டாம். அபிஷேகம் உங்களுக்குள்ளே தான் இருக்கிறது. வல்லமையை தேடி போக வேண்டாம். வல்லமை உங்களுக்குள்ளே தான் இருக்கிறது. வரங்களையும் கனிகளையும் தேடி போக வேண்டாம். உங்களுக்குள்ளே எல்லாம் ஆண்டவர் வைத்திருக்கிறார். நான் ஆரம்ப நாட்களில் ரட்சிக்கப்பட்ட போது எனக்குள்ளே வரங்கள் இருக்கிறது, கனிகள் இருக்கிறது என்று யாரும் எனக்கு சொல்லவில்லை. இளைய சகோதரியுடைய கணவன் HIV பாதிக்கப்பட்டு இருந்தார். அவன் மீது நான் கைகளை வைத்த உடனடியாக ஆண்டவர் அவனை சுகமாக்கி மரணத்தின் கட்டிலிருந்து அவனுக்கு விடுதலை தந்தார். அன்று இரவு அவனுடைய சரீரத்திலிருந்து எல்லா ரத்தமும், அசுத்தமான ரத்தம், அந்த வியாதி கொண்டு வந்த அந்த ரத்தம், அந்த DNA எல்லாம் வெளியேற்றப்பட்டு புதிய ரத்தத்தை ஆண்டவர் அவன் சரீரத்தில் உருவாக்கினார். என்னுடைய சகோதரியுடைய கணவன் சொன்ன சாட்சி, அன்று இரவு நான் ஜெபித்து வந்த பிறகு அன்று இரவு அவன் சரீரத்துல மிகப்பெரிய ஒரு விடுதலை ஆண்டவர் கொடுத்தார். உடனே அவன் வயிற்று பகுதியில ஒரு பாத்ரூம் வருவது போல இருந்ததாம். அவன் பாத்ரூம் போய் இருக்கும் பொழுது அவன் வயிற்றிலிருந்து ரத்தம் முழுவதும் கருப்பாக இருந்ததாம். கட்டி கட்டியாக அவன் வயிற்றில் இருந்து வெளியேறினதாம். அதற்கு பிறகு உடனடியே பாருங்க, ஆண்டவர் அவனுக்கு புது ரத்தத்தை கொடுத்திருக்கிறார். HIV எய்ட்ஸ் நோய். இது எப்படி நடந்தது? எனக்குள்ளே அந்த வரங்கள் கிரியை செய்கிறது என்பது எனக்கு தெரியாது இருந்தது. அது கிட்டத்தட்ட நான் சொல்வது 25 ஆண்டுகளுக்கு முன்பாக. இப்போதெல்லாம் எல்லோருக்கும் நிறைய பேருக்கு தெரியும் வரங்கள் என்ன, கனிகள் என்ன, அபிஷேகம் என்ன என்பது பல கிறிஸ்தவர்களுக்கு இன்று எல்லா சிறு குழந்தைகளுக்கு கூட தெரியும். அது ஆகினால நீங்கள் அபிஷேகத்தை தேடி ஓட வேண்டாம், வல்லமையை தேடி ஓட வேண்டாம், வரங்களை தேடி கனிகளை தேடி ஓட வேண்டாம். உங்களுக்குள்ள இருக்கிறது என்பதை விசுவாசிங்கள். உங்களுக்குள்ளே இயேசு இருக்கிறார் இல்லையா? கிறிஸ்துவை பவுல் சொல்லுகிறார் கலாத்தியர் 3:27, ஞானஸ்தானம் எடுத்தவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் கிறிஸ்துவை தரித்து கொண்டீர்களே. அப்ப கிறிஸ்துவுக்குள்ள ஞானம், அறிவு என்பவகையிலாகிய சகல பொக்கிஷங்களும் அடங்கி இருக்கிறது. கொலோசியர் 2:3 சொல்கிறது. அதே கொலோசியர் 1:19 சகல பரிபூர்ணமும் அவருக்குள் வாசமாயிருக்கிறது. சகல பரிபூர்ணமும் அவருக்குள் வாசமாயிருக்கிறது. யாருக்குள்ள? இயேசுவுக்குள்ள. வரங்கள், அபிஷேகம், வல்லமை, வெளிப்பாடுகள், கனிகள், ஆசீர்வாதம், சுகம், சந்தோஷம், சமாதானம், மகிழ்ச்சி எல்லாம் கிறிஸ்துவுக்குள்ள அடங்கி இருக்கிறது. கலாத்தியர் 3:27, ஞானஸ்தானம் பெற்றவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேரும் கிறிஸ்துவை தரித்து கொண்டீர்களே. நம் கிறிஸ்துவை எப்போது அவர் நம்முடைய தேவன், நம்முடைய ஆண்டவர், என் இரட்சகர், என் இரட்சகர் என்பதை நீங்கள் அறிக்கை இட்டீர்களோ, அங்கீகரித்துக் கொண்டீர்களோ, இயேசுவை மீது விசுவாசம் வைத்தீர்களோ, அன்றே உங்களுக்குள்ளே எல்லா வரங்களும் கனிகளும் செயல்பட ஆரம்பிக்கிறது. என் வாழ்க்கையில ஆரம்ப நாட்கள் 2000 நான் ரட்சிக்கப்பட்டு உடனடியாக ஆண்டவர் என்னை ஊழியத்தில் நடத்தினார். ஒரே ஒரு வருஷத்துக்குள்ளே என்னை ஊழியத்தின் பாதையில் நடத்தினார். இன்று 25 வருடங்கள் இந்த ஊழியத்தின் பாதையில் என்னை நடத்துகிறார். பல அற்புதங்களை செய்திருக்கிறார். அநேக வியாதிகளை, நூற்றுக்கணக்கான பேரை வியாதிகளிலிருந்து விடுதலை ஆக்கியிருக்கிறார். மரண படுக்கையில் இருந்தவர்களை நார்த் இந்தியால, ஜம்மு காஷ்மீர், பஞ்சாப், ஹரியானால, உத்தராகண்ட்ல நிறைய பேர் மரண படுக்கையில் இருந்தாங்க. டாக்டரால கைவிடப்பட்டு இதை குணப்படுத்தவே முடியாது என்று சொல்லப்பட்டவர்கள் எல்லாம் ஆண்டவர் சுகமாக்கினார். ஜம்மு காஷ்மீர்ல நானும் என்னுடைய நண்பருமாக மரித்து விட்டார். சந்திரமோகன் என்ற ஒரு ஆவிக்குரிய தகப்பன் 2019 ஜம்மு காஷ்மீருக்கு நாங்கள் சென்றிருந்தோம் முதல் முறையாக. அங்கே ஒரு 10 நபர்கள் கிட்னி ஃபெயிலியர்ல எங்களுக்கு முன்பாக நின்றார்கள். சிலருக்கு வயிறு வீக்கமா இருக்கு, சிலர் கை கால் வீக்கமா இருந்தது. இப்படி பல நபர்கள் கிட்னி ஃபெயிலியர்ல அங்க 10 நபர்கள் எங்களுக்கு முன்பாக எழுந்து நின்றார்கள். நான் பயந்து விட்டேன். 10 நபர்களா, எப்படி இது? அப்போது ஆண்டவர் ஆவியானவர் சொன்னார், நீ பயப்பட வேண்டாம், நான் சுகப்படுத்துகிறவன் நான் அல்லவா, நீ கைகளை வை,
நான் சுகமாக்குகிறேன். மார்க் 16:17-18 சொல்லுது, வியாதிஸ்தர்கள் மீது கைகளை வைப்பீர்கள், வியாதிஸ்தர்கள் சுகமடைவார்கள், குணமடைவார்கள் என்று சொன்னார் இல்லையா? அதே போல கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால நான் கைகளை வைத்தேன். அந்த 10 நபர்களும் அப்பொழுதே அவர்கள் சுகமடைந்தார்கள். எப்படி வரங்கள் நமக்குள்ள இருப்பதை நாம் விசுவாசிக்க வேண்டும். இன்னொரு சாட்சி நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்பொழுது உடுமலையில இருக்கிறார் அந்த சகோதரர். அவருடைய பெயர் யாபேஸ். அவனுடைய வாழ்க்கையில மிக 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 மதுபானம் அருந்துகிறவன். மதுபானம் அவன் அதிகமாக எடுத்துக்கொண்டபடினால் அவனுடைய லிவர் அழுகி போய்விட்டது. அப்போது நாங்கள் அந்த பகுதியில, இந்த உடுமலை பகுதியில ஒரு கேத்தனூர் என்ற ஒரு கிராமத்துல நாங்கள் ஊழியம் செய்து கொண்டு இருந்தோம். இரவு 8 மணி ஆனால் அங்க ஒரு கூட்டங்கள் நடக்கும், ஜெப கூட்டம். அந்த ஜெப கூட்டத்துல இந்த மகன் வந்து கலந்து கொண்டான். இதை நான் சொல்வது 2017 ஆண்டு. அப்போ அந்த ஜெப கூட்டத்துல அவன் கலந்து கொள்ளும் போது ரொம்ப கஷ்டப்பட்டு அவனு வந்தான். அவனால நடக்க முடியல, அவனால உட்கார கூட முடியல. அது அவனுடைய மரண ஸ்டேஜ் என்று சொல்லலாம். அப்போது நாங்கள் ஜெபித்துக் கொண்டிருந்தோம். நானும் என் மகனும் மற்றும் செல்லதுரை என்ற ஒரு சகோதரன், இன்றும் சிறு பிள்ளைகள் மற்றும் ஒரு 10 நபர்கள் அங்கு கூடி ஜெபித்துக் கொண்டிருந்தோம். ஜெபித்துக் கொண்டிருக்கும் போது என் மகனுக்கு ஆண்டவர் சொன்னார், இவருடைய இவருடைய லிவர் முழுவதும் அழுகி போயிருக்கிறது. ஆண்டவர் இப்பொழுது அவனுக்கு சுகம் தருகிறார். என் சகோதரனுடைய வயிற்றின் கீழே வைக்கும் பொழுதே அவன் உடனடியாக விடுதலை அடைந்து அவன் பாத்ரூம் போனான். பாத்ரூம் போகும்போது அதே போலதான் அந்த வயிற்றில் இருந்த எல்லா கழிவுகள், ரத்தம் கட்டி கட்டியாக கருப்பாக வந்ததாம். 1 லிட்டர் ரத்தம் அந்த வயிற்றிலிருந்து, அந்த கழிவு எல்லாம் கெட்டு போன ரத்தம் எல்லாம் வெளியேறினதாம். அவனுக்கு லிவர் ஆண்டவர் கொடுத்தார். இன்று அந்த மகன் பேங்க்ல ஒரு செக்யூரிட்டி வேலையாக பார்த்து வருகிறான். திருமணமாகி 2 குழந்தைகள். இது உண்மையான சாட்சி, இது ஜீவனுள்ள சாட்சி. ஏன் இதை நான் சொல்லுகிறேன்? வரங்களும் கனிகளும் வல்லமையும் அபிஷேகம் எல்லாமே உங்களுக்குள்ளே கிரியை செய்கிறது. நீங்கள் அவராலே பெற்ற அபிஷேகம் உங்களில் நிலைத்திருக்கிறது. ஒருவரும் உங்களுக்கு போதிக்க வேண்டியதில்லை. அந்த அபிஷேகம் சகலத்தையும் குறித்து உங்களுக்கு போதிக்கிறது. அது சத்தியமாக இருக்கிறது, அது பொய்யல்ல. அது உங்களுக்கு போதித்தபடியே அவரில் நிலைத்திருப்பீர்களாக. அப்ப உங்களுக்குள்ள இருக்கிற அந்த அபிஷேகத்தை நீங்கள் கனப்படுத்தணும், பார்க்கணும், நீங்க விசுவாசிக்கணும். இன்று அநேக ஊழியர்களே இங்கும் அங்கும் ஓடுகிறார்கள் அபிஷேகத்திற்காக. சபை என்ன செய்யும்? ஊழியர்களே அபிஷேகத்துக்காக ஓடினால் அப்ப சபை மக்கள் என்ன செய்வார்கள்? ஊழியர்களே வல்லமைக்காக, வரங்களுக்காக, கனிகளுக்காக ஓடி திரிகிறார்கள். இது வெட்கமா இருக்கிறது. உண்மையாக இது வெட்கக்கேடு. ஒரு ஊழியர் அபிஷேகத்துக்காக, வல்லமைக்காக, வரங்களுக்காக இங்கும் அங்கும் ஓடுகிறார்கள். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். வேதத்தை நன்றாக வாசிக்கணும். அபிஷேகம் எங்கே இருக்கிறது? எப்போது நீங்கள் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டீர்களோ அப்பொழுது உங்களுக்குள்ள பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகம் வந்துவிட்டது, வரங்கள் வந்துவிட்டது, கனிகள் வந்துவிட்டது. நம் ஆண்டவர் வஞ்சனை இல்லாமல் பகிர்ந்து கொடுக்கிறவர். இவர் படித்தவர், இவருக்கு நான் 2 மடங்கான வரங்களை கொடுப்பேன் என்று ஆண்டவர் சொல்லவில்லை. படிப்பறிவில்லாது இருந்த பேதுருவையும் யோவானையும் இரட்டிப்பாக தேவ வல்லமையினால் அபிஷேகத்தினால் நிரப்பியிருந்தார். இந்த கடைசி காலத்துல இதேதான் நடக்கிறது. இங்கும் அங்கும் ஓடி திரிகிறார்கள். உள்ளே இருக்கிற பரிசுத்த ஆவியானவரை பார்க்கல, கண்டுபிடிக்க முடியல. வரங்களை, உள்ள இருக்கிற வரங்களை பார்க்க முடியல. ஏன்? இன்னும் ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படல. அது எப்படி திறக்கப்படும்? எபேசியர் 1 17, 18, 19 படிக்கணும். அப்போதுதான் வேதத்தை நன்றாக படிக்கணும். வேதத்தை எப்படி வாசிக்கணும்? வேதம் சொல்கிறது, சங்கீதம் 119 வேதத்தில் உள்ள உம்முடைய அதிசயங்களை பார்க்கும்படி என் கண்களை திறந்தருளும், உம்முடைய பிரமாணங்களை கற்றுக்கொள்ள என்னை உணர்வுள்ளவனாக்கும். சங்கீதம் 119 எல்லாவற்றுக்கும் முடிவு உண்டு. வரங்களுக்கும் கனிகளுக்கும் அதை நான் தேடி அலையல. இது எனக்குள்ள கிரியை செய்கிறது என்பதை ஆண்டவரே எனக்கு பல முறை உணர்த்தினார், பல அற்புதங்களை செய்தார். உங்களுக்குள்ள இருக்கிற இயேசு கிறிஸ்துவை பாருங்க. கிறிஸ்து உங்களுக்குள்ளேயே எந்த ரூபத்தில் இருக்கிறார் என்றால் பரிசுத்த ஆவியானவருடைய ரூபத்தில் இருக்கிறார்.
இதோ நான் போகிறேன், தேற்றவாளர் உங்களிடத்தில் வருவார். தேற்றவாளராக ரூபத்துல இப்போது நமக்குள்ள பரிசுத்த ஆவி என்ற ரூபத்துல இயேசு கிறிஸ்து வாழ்கிறார். இப்போது நமக்கு உதவி செய்வதும், நன்மை செய்வதும், பாவத்திலிருந்து விடுதலை கொடுப்பதும், பிசாசனுடைய வல்லமையிலிருந்து நம்மை விடுவிப்பதும், தேவனுடைய ரகசியங்களை வெளிப்படுத்துவதும், பிதாவினுடைய சித்தத்தை செய்யும்படி வெளிப்படுத்துவதும் பரிசுத்த ஆவியானவர் தான். அவருக்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். பரிசுத்த ஆவியானவருக்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்காம எதையும் பெற்றுக்கொள்ள முடியாது. பிதாவின் இடத்திலிருந்து எதையும் பெற்றுக்கொள்ள முடியாது. இயேசுவின் இடத்திலிருந்து எதையும் பெற்றுக்கொள்ள முடியாது. ஏன்? நமக்கு பரிசுத்த ஆவியானவர் எதற்காக கொடுத்தார்? நமக்கு நன்மை உண்டாகும்படி, நாம் அவருடைய ஆலோசனையின்படி நடக்கும்படி. அவர்தான் நமக்கு ஆலோசனைக்காரர். பரிசுத்த ஆவியானவர் தான் நம்மை தேவனுடைய சமூகத்தில் கொண்டு போய் சேர்க்கிறவர், தேவனுடைய வல்லமைக்குள்ள நடத்துகிறவர், தேவனுடைய ரகசியங்களை வெளிப்படுத்துகிறவர் பரிசுத்த ஆவியானவர். அவருடைய துணை இல்லாம இந்த பூமியில எதையும் செய்ய முடியாது. அப்போஸ்தலர்கள் கூட, ஆதி அப்போஸ்தலர்கள் பரிசுத்த ஆவியினுடைய ஆலோசனை பெற்றுதான் ஊழியம் செய்தார்கள். அவர்கள் மீது பரிசுத்த ஆவியானவர் வந்தது. அதுக்கு பிறகுதான் அற்புதங்கள், அடையாளங்கள் நடந்தது. 40 வருஷமா இருந்த சப்பானி நடக்க ஆரம்பித்தார். 1ஆம் அதிகாரத்தில் அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரத்தில் காத்திருந்தார்கள். 2ஆம் அதிகாரத்தில் பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்பட்டார். 3ஆம் அதிகாரத்தில் அற்புதங்கள் நடக்க ஆரம்பித்தது. 4ஆம் அதிகாரத்தில் எல்லா ஜனங்களும் நிலங்களை, வீடுகளை விற்று கொண்டு வந்து அப்போஸ்தலருடைய பாதத்தில் வைத்தார்கள். 5ஆம் அதிகாரத்துல பரிசுத்த ஆவியினுடைய வல்லமை வெளிப்படுகிறது. அனனியா சம்பிரால் பரிசுத்த ஆவிக்கு முன்பாக போய் சொன்னார்கள். சொன்ன மாத்திரத்திலே அவர்கள் அந்த இடத்துல இருவரும் கணவன் மனைவி மறித்து விட்டார்கள். சபைகளுக்குள்ள பயம் வந்தது. சபைகளுக்குள்ள பயம் வர வேண்டும் என்றால் பரிசுத்த ஆவியானவர் கிரியை செய்யும்படி நாம் இடம் கொடுக்க வேண்டும். பரிசுத்த ஆவியை எங்கே உண்டோ அங்கே விடுதலை உண்டு. பரிசுத்த ஆவியானவர் எந்த அளவுக்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்கிறோமோ, பரிசுத்த ஆவிக்கு எந்த அளவுக்கு நாம் அவருக்கு இடம் கொடுக்கிறோமோ, அந்த அளவுக்கு உங்க வாழ்க்கையில, உங்க குடும்பத்துல மிகப்பெரிய அற்புதங்களும் அடையாளங்கள் நடக்க ஆரம்பிக்கும். பரிசுத்த ஆவி இல்லாம எதையும் செய்ய முடியாது, சாதிக்க முடியாது. இந்த உலகத்துல நீங்க சாதிக்கலாம், ஆனா ஆவிக்குரிய வாழ்க்கையில சாதிக்க முடியாது. எந்த மனிதனையும் விடுதலை ஆக்க முடியாது. பரிசுத்த ஆவியானவர் எங்க உண்டு அங்கதான் விடுதலை உண்டு. ஒரு பிசாசிலிருந்து விடுதலை ஆக்க வேண்டும் என்றால் பரிசுத்த ஆவியானவர் தேவை. வியாதியிலிருந்து விடுதலை ஆக்க வேண்டும் என்றால் பரிசுத்த ஆவி தேவை. பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகம் தேவை. அபிஷேகம் இல்லாம வரங்களில் அது அறியாம தெரிந்து கொள்ளாம எதையும் செய்ய முடியாது. அப்போ வரங்களும் கனிகளும் பரிசுத்த ஆவியும் எங்கே இருக்கிறது? உங்களுக்குள்ளே தான் இருக்கிறார். உங்களுக்குள்ளே இயேசு கிறிஸ்து பரிசுத்த ஆவியின் ரூபத்தில் வாழ்கிறார். பரிசுத்த ஆவியானவர் இயேசு கிறிஸ்துவனுடைய ரூபத்தில் இருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் ரூபத்தில் இயேசு கிறிஸ்து இருக்கிறார். கர்த்தரே ஆவியானவர், ஆவியானவரே கர்த்தர். கொரிந்தியர் 2 கொரிந்தியர்ல சொல்கிறது, கர்த்தரே ஆவியானவர். ஆவியானவர் தான் இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்து தான் ஆவியானவர். அந்த இயேசு கிறிஸ்து, அந்த பரிசுத்த ஆவியானவர் தான் உங்களுக்குள்ளே வாசமாயிருக்கிறார். அவருக்குள்ளே பரிசுத்த ஆவியுக்குள்ளே வரங்களும் கனிகளும் அபிஷேகம் வல்லமை எல்லாம் இருக்கிறது. அதை நீங்கள் உணர்ந்து கொண்டால், புரிந்து கொண்டால், தெரிந்து கொண்டால், நீங்கள் அற்புதங்களை செய்கிற ஊழியர்களாக மாற முடியும். ஊழியர்களே இந்த நாட்கள்ல நான் பார்க்கிறேன். நானும் ஓடினோம் தான், நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா ஓடி 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 களைத்து போனேன். ஒன்று நான் தெரிந்து கொண்டேன், எனக்குள்ள யார் இருக்கிறார் என்பதை நான் வேதத்தின் மூலமாக தெரிந்து கொண்டேன். கொலேசியர் 1ஆம் அதிகாரம், 2ஆம் அதிகாரம், 3ஆம் அதிகாரத்துல, இந்த கொலேசியர் நிருபத்துல எல்லாமே இருக்கு. எல்லா சகலமும் அதை நான் வாசிக்க 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 அப்ப நான் புரிந்து கொண்டேன், எல்லாமே எனக்குள்ள கிறிஸ்து வைத்து விட்டார். சரீரமாகிய சபைக்கு அவர் தலையா இருக்கிறார். சகல பரிபூர்ணமும் அவருக்குள்ளே வாசமாயிருக்கிறது. அப்ப எல்லா பரிபூர்ணங்களும் எபேசியர் 1:3 சொல்கிறது, உன்னதத்தில் உள்ள சகல ஆசீர்வாதத்தினால கிறிஸ்து இயேசு மூலமாக நம்மை ஆசீர்வாதித்திருக்கிறார். நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வாதித்திருக்கிறார்.
என்று பவுல் சொல்லுகிறார். உன்னதத்தில் உள்ள சகல ஆவிக்குரிய ஆசீர்வாதம் அதுதான் என்ன? அபிஷேகம், வரங்கள், கனிகள் எல்லாமே சேர்ந்ததுதான். இன்னைக்கு இன்று இந்த நாட்கள்ல அநேக ஊழியர்களே வரங்களுக்காக, கனிகளுக்காக, அபிஷேகத்துக்காக ஓடுகிறார்கள். கடந்த நாட்கள்ல என்னிடத்துல ஒரு பிரதர் பேசினார். அவர் சொன்னார், பிரதர், அந்த ஊழியர் இடத்துல போனேன், அவ்வளவு ஒரு அபிஷேகம் பிரதர், பயங்கரமான அபிஷேகம். எனக்குள்ள ஆவியானவர் சொன்னார், அப்ப இவருக்குள்ள அந்த அபிஷேகம் நான் வைக்கலையா? அப்ப அவருக்குள்ள மாத்திரம் தான் நான் அபிஷேகம் வைத்திருக்கிறேனா? இவருக்குள்ள இருக்கிற அபிஷேகத்தை இவர் பார்க்க முடியல. காரணம், வேதத்தின் மீது நம்பிக்கை இல்லை, வேதத்தின் மீது அன்பு இல்லை, வேதத்தின் மீது பாசம் இல்லை, வேதத்தின் மீது நேசம் இல்லை. வேதத்தை வாசிக்கணும், விசுவாசிக்கணும். வேதத்தை நேசிக்கணும், வாசிக்கணும், விசுவாசிக்கணும். வேதத்தை எந்த அளவுக்கு நாம் நேசிக்கிறோமோ, வாசிக்கிறோமோ, அந்த அளவுக்கு நம்முடைய வாழ்க்கையில அற்புதங்களும் அதிசயங்கள் நடக்கும். தேடி ஓடுவதை விட எத்தனையோ நபர்களை நான் பார்த்திருக்கேன். லட்சக்கணக்கான மக்களை நான் சந்திச்சிருக்கேன். நேபாளத்துல, வட மாநிலத்துல, எல்லாத்துலயும் எங்கும் அங்கும் ஓடி 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 கடைசியில களைத்து இழைத்து, நீங்க எப்போது கர்த்தருடைய வேதத்தை இரவும் பகலும் அதை நேசித்து தியானிக்கிறீர்களோ, அன்றுதான் உங்க வாழ்க்கையில இந்த அபிஷேக நதி புறப்பட்டு போகும். ஜீவன் நதி. அந்த அபிஷேகம் என்ற ஜீவன் நதி உங்களுக்குள்ளதான் இருக்கு. அதை எப்படி வெளியே கொண்டு வரணும்? வேதத்தை நேசிக்கணும், வாசிக்கணும், விசுவாசிக்கணும். வேதத்தை வாசிக்காம, விசுவாசிக்காம, நேசிக்காம மற்றவர்களை எதிர்பார்த்துட்டு அவர்கள் எங்களுக்காக ஜெபித்தால் எல்லாம் சூழ்நிலைகள் மாறிவிடும் என்று அநேகர் நினைக்கிறார்கள். இது தவறான உபதேசம். எல்லோருக்கும் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். எல்லோரும் சேர்ந்துதான் ஊழியத்தை செய்ய முடியுமே தப்ப ஒரு தனி நபராக ஒரு போதகர் செய்ய முடியாது. அது கஷ்டம். மோசேனால முடியல. இஸ்ரேல் ஜனங்களை வழி நடத்த முடியல. அந்த ஜனங்கள் செய்த அக்கிரமத்தினால, பாவத்தினால கோபப்படுத்தி அவரை அந்த கானான் தேசத்துக்குள்ள பிரவேசிக்க முடியாம செஞ்சிட்டாங்க. காரணம் என்ன? அவர்கள் முறுமுறுத்தார்கள். அந்த முறுமுறுப்பினால அவருக்கு கோபம் வந்து அந்த கண்மலை அடித்தார். கோபத்தினால எல்லாத்தையும் நான் பார்த்துக் கொள்ளணும் என்று நினைக்கிறார்கள் ஊழியர்கள். இது தவறு. எல்லாத்தையும் சமாளிக்க முடியாது. பேதுரு சொல்லுகிறார், பந்தி விசாரிப்பது எங்களுக்கு தகுதி இல்லை, நாங்கள் ஜெபத்திலும் போதிப்பதிலும் தரித்திருப்போம். எங்களுடைய வேலை பந்தி விசாரிப்பது, சபை விசாரிப்பது அல்ல. எங்களுடைய வேலை ஜெபத்திலும் போதிப்பதிலும். அப்போ ஒரு ஊழியர்கள் ஜெபத்திலும் போதிப்பதிலும் தரித்திருக்க வேண்டும். சபையை விசாரிப்பதற்கு சில பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டவர்களை, அன்பிலே நிறைந்திருக்கிறவர்களை, ஜனங்களை நேசிக்கிறவர்களை, மன்னிக்க கூடியவர்கள், அப்படிப்பட்ட ஒரு நபர்களை ஏற்படுத்த வேண்டும். அன்பினால நிரப்பப்பட்டு இருக்கும், விசுவாசத்தில் அன்பில நிரப்பப்பட்டு இருக்கணும், பரிசுத்த ஆவியில நிரப்பப்பட்டு இருக்கணும். அப்படிப்பட்டவர்கள் தான் பிலிப்போஸ் தேவான். அவர்கள் மூலமா ஒரு மிகப்பெரிய மிராக்கல் பண்ணார் ஆண்டவர். இன்றைக்கு சபையில மூப்பர்கள் இருக்கிறாங்க, இருந்தும் பிரயோஜனம் இல்லை. இயேசு இடத்துல ஒரு தகப்பன் பிசாசு பிடித்தவனை கொண்டு வர்றாங்க. ஆனா சீசர்களால அதை துரத்த முடியல. இன்று அதே அநேக மூப்பர்கள் கூட அப்படிதான். ஒரு அற்புதங்கள் செய்ய முடியல, ஒரு பிசாசை துரத்த முடியல, ஒரு வியாதியை சுகமாக்க முடியல. காரணம் என்ன? உறவு இயேசுவோடு இல்ல, உறவு குடும்பத்தோடும் உலகத்தோடு இருக்கு. உறவுகள், ஒரு மூப்பர் கிறிஸ்துவோடு உறவு வைக்க வேண்டும். ஒரு போதகர், ஒரு மேய்ப்பர், ஒரு சுவிசேஷகர், ஒரு அப்போஸ்தலர், தீர்க்கதரிசி, உடன் ஊழியர்கள் எப்போதுமே கிறிஸ்துவனுடைய ஐக்கியத்துல, கிறிஸ்துவனுடைய ராஜ்யத்துக்குள்ள, கிறிஸ்துவனுடைய உறவுக்குள்ள, பரிசுத்த ஆவியினுடைய ஆளுகைக்குள்ள இருக்கும் பொழுதுதான் சபையில வருகிற ஜனங்கள் விடுதலை அடைவார்கள், சுகம் அடைவார்கள், சமாதானம், சந்தோஷம், மகிழ்ச்சி அடைவார்கள்.